கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒபேராய் ரியாலிட்டி ஸ்டாக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் நியர்லையும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் பார்த்துருந்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் நியர்லையும் இருக்குது. ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் ஒரு கரெக்ஷன்லையும் கிடைக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா? அப்படி கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கணும். ஸோ ரெண்டாவது ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கணும். மூணாவது டெக்னிக்கல். ஸோ மூணாவது அந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது டெக்னிக்கல் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே கிளியராக உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இது மூணையும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், டெக்னிக்கல் இது மூணையுமே அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கையும் நாங்கள் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த ஒரு பை ஆர் செல்லும் சஜஷன் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிஷன் உங்களோட தான். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதியவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ அப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் ஒன் நல்லாயிருக்கும். ஸோ ஏஞ்சல் ஒனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே கொடுத்துருக்கேன். லாங் டேர்ம் பண்ணுறதுக்கும் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம தனியாக வச்சுக்கிறோட்டா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட்டும் டிமெட் அக்கௌண்ட் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு ப்ரோக்கரேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதன் மூலம் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒபேராய் ரியாலிட்டி, ஸோ இவங்க இருக்கிற செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ரியாலிட்டி செக்டார். ஸோ ரியாலிட்டி செக்டாரில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லாகவே இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இஸ் த பார்ட் ஆஃப், அதாவது ஒபேராய் ரியாலிட்டி குரூப் ஃபோக்கஸ்டு டெவலப்மெண்ட் இன் த ரெசிடென்டல் ஆஃபீஸ் ஸ்பேஸ், ரீட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்டிக்கல். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி ரீட்டைல் அப்படின்னு பார்க்கும்போது வீடுகள், ஸோ ஹவுசஸ்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓகே, இந்த ஒர்க்கில் தான் அவங்க இருப்பாங்க. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டிவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 61,809 கோடி. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 1,700 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇயை பொறுத்த வரைக்கும் 27.7 இருக்குது. ஸோ பிஇ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஇ இந்த ஸ்டாக்குக்கு அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 41 அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ. அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 41, ஸ்டாக் பிஇ 27. ஓகே, அண்டர் வேல்யூடு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் குட் ப்ளஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 15 இருந்தால் அந்த கம்பெனி வெல் நோன் கம்பெனின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்ஓசிஇ. 17 பாயிண்ட்ஸ், அதாவது 17.7% உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு குட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியும், ஒரு வெல் நோன் கம்பெனி. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓஇ. இந்த ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 15 அபோவ் இருக்கணும். இந்த ஆர்ஓஇ அப்படின்னா ரிட்டர்ன் ஆன்
ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா இந்த ஷேர் அதாவது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை வந்து டெலிவர் பண்ணுது அப்படின்றத தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ஆர்ஓஇயும் 15 அபோவ் இருக்கணும். ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது கிட்டத்தட்ட 14.7 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ இன்னொன்று கொஞ்சம் ஸ்லைடெலாம் இருக்கலாம், கொஞ்சம் மேலே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஇ 15 பிட், அதாவது கிட்டத்தட்ட 15 இருக்குது. ஸோ இதுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் 3 பேராமீட்டரும் ஸோ ஸ்டாக் பிஇ இருக்கட்டும் இல்லை ஆர்ஓஇ மூணுமே உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஸ்டாக்குக்கு புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 460. ஸோ 460 அப்படின்ற இந்த புக் வேல்யூ ஒரு ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது இது பிரச்சனையே கிடையாது, ஒரு நல்ல கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பிஇஜி ரேஷியோ. இந்த பிஇஜி ரேஷியோ அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு வளரும், அதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எடுத்த உடனே போயிட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்மாக இருக்கட்டும். ஸ்விங் ட்ரேடிங்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நம்ம ஒரு 15 டேஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஹோல்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பெக் ரேஷியோ ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்து, அதாவது 1க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடுன்னு அர்த்தம். ஸோ வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டாக்குன்னு அர்த்தம். ஸோ 1லேருந்து 3க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபேர் வேல்யூன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அதாவது ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு, அதோட வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும். 3 உங்களுக்கு பாயிண்ட்ஸ், அதாவது 3க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓவர் வேலிட்னு அர்த்தம். இது நல்லா வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேராமீட்டர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1க்குள்ளே இருக்குது. ஸோ 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதாவது 1க்குள்ளே தான் இருக்குது, ஒரு 0.1 அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 1 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடு. ஸோ நம்ம பார்த்த ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான உங்களுக்கு பேராமீட்டர் எல்லாமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ரேஷியோ பார்க்கணும், டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 0.18 இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டியும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பேராமீட்டர்ஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் பெக் ரேஷியோ, ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிஇ ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1144 அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய லெவலில் எந்த ஒரு மைனஸும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக கிடையாது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 4க்கு மேலே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்ககிட்ட அளவுக்கு அதிகமான ஃபண்டு வந்து இருக்குது 1 இயருக்குள்ளே. அதாவது இந்த கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தோ இல்லை பணமோ, ஸோ சொத்துன்னே வச்சுக்கலாம், ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது அவங்களோட பாரோவிங் இருக்குது இல்லையா, ஷார்ட் டேர்ம் பாரோவிங், லாங் டேர்ம் பாரோவிங்னு இருக்குது. இல்லை ஷார்ட் டேர்ம் பாரோவிங்கை அடைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இவங்ககிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்றத இந்த கரண்ட் ரேஷியோ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1லேருந்து 3க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபாரோவிங்கை வந்து இவங்களால் ஈஸியாக அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1லேருந்து 3க்கு மேலே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கம்பெனிக்கிட்ட அளவுக்கு அதிகமான சோர்ஸ், அதாவது பணம் இல்லை 1 இயருக்குள்ளே மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மாற்றக்கூடிய இடமோ லேண்டோ இல்லை வேறு ஏதோ இருந்துச்சு அப்படின்னா, கோல்டோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சுட்டு அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சும்மாவே வச்சுருந்தாங்கன்னா அது கம்பெனியை வந்து கம்பெனியோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணாமல் அந்த பணம் சும்மாவே இருக்குது இல்லையா. ஸோ இதுவும் அந்த ஸ்டாக்குக்கு மைனஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே, அந்த ரேஷியோ தான் இந்த கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இது ஒன்று தான், இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மைனஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 1க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.73 இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒபெராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எப்படி உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த வருஷம் அதாவது 2025 செப்டம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் 2024 செப்டம்பர் இருக்குது இல்லையா, 2024 செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதோட கம்பேர் பண்ணி ஸோ அதை பீட் பண்ணி இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸோட பெரிய லெவலில் கம்பேர் பண்ண மாட்டாங்க. குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த 2024 செப்டம்பரோட தான் கம்பேர் பண்ணி ஸோ உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி அதாவது ப்ரீவியஸ் இயர் அதாவது இதுக்கு முந்தைய வருஷம் 2025 வருஷம் செப்டம்பர் ரிசல்ட்ஸை வந்து 2024 செப்டம்பர் ரிசல்ட்ஸோடு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக 1320 கோடி என்ன இருக்குது உங்களுக்கு 2024 செப்டம்பர் ரிசல்ட்ஸு. ஆனால் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1779 கோடி. கிட்டத்தட்ட பாருங்கள் உங்களுக்கு 450 கோடி வந்து உங்களுக்கு ரெவென்யூ வந்து அதிகமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவென்யூ வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் வேறு லெவலில் உங்களுக்கு அதையும் பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெண்டையுமே உங்களுக்கு பீட் பண்ணி உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஒபெராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 1020 கோடி இது வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருந்ததே கிடையாது இந்த லாஸ்ட்டு ஒரு 10 குவார்ட்டர் ரிசல்ட்ஸில். ஸோ அந்த அளவுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டாக பாருங்களேன். ஸோ ஏதாவது ஜூன் அப்படின்னு பார்க்கும்போது 589 கோடி நெட் ப்ராஃபிட். பட் இப்போ பாருங்கள் 760 கோடி. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இபிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 20 கோடி 20.91. ஸோ அதாவது 21 ரூபான்னு வச்சுக்கோமே இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 1,00,000 கோடி ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு ஷேரும் எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 16.21 பைசா எப்போது அதாவது போன வருஷம் 2024 செப்டம்பர் மந்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போது ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 4 ரூபா 50 பைசா உங்களுக்கு என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒபெராய் ரியாலிட்டி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஸோ இவங்களுக்கு டெப்ட்லாம் கிடையாது. ஸோ எஃப்ஐஐடிஏ ஆக்டிவிட்டீஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது பார்த்துடலாமா. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் குறைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூனோட கம்பேர் பண்ணும்போது ஜூனில் 19.36% வச்சுருந்தவங்க 16.06% வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஐ பொறுத்த வரைக்கும் 10.80%லேருந்து 13.85% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க விற்றதை அதாவது எஃப்ஐ விற்றதை டிஐ வாங்கிட்டாங்க போல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெக்னிக்கலாக மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஒபெராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 67 இருக்குது. சூப்பரான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போது நம்ம ஒபெராய் ரியாலிட்டியை டெக்னிக்கலாக இப்போ எந்த இடத்துல இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது
அது ஆல் டைம் ஹை 2335. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்தது 1477. இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும். ஸோ ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் பாருங்கள் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த லோ, ஸோ இது ஹையர் லோ, ஸோ லோ ஹையர் லோ ஃபார்மேஷனில் இப்போது இருக்குது. இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? ஸோ கரண்ட்டாக நம்ம இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிடலாம் டேட் சார்ட்டில் வச்சு. ஓகே, இந்த டேட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோனில் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். 3 or 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனலை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே டெவலப் ஆகி மேலே போகணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கூட அகைன் மறுபடியும் வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த அதாவது ஒரு கன்சாலிடேட் ஜோனை ஒரு 4th attempt ஆர் 5th, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 4th attemptல வந்து உடச்சிடும். ஸோ இது 4th attemptல உடச்சிருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை 4th டைம். ஸோ உங்களுக்கு நான் அதை வந்து கொஞ்சம் க்ளோஸாக கர்சர் இந்த ஃபஸ்ட் டைம், இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, 4th, இது வந்து 5th டைம். ஓகே, 4th டைம் உடைக்க முடியல அப்படின்னா 5th டைம் உடச்சிடும். ஸோ 5th டைம் உடச்சி மேலே போயிட்டு இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேப் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டோட ரியாக்ஷன் தான். ரிசல்ட் போஸ்ட் பண்ண அன்றைக்கி தான் இந்த 5% வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு ஒரே நாளே உங்களுக்கு அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க, மேலே போயிருப்பாங்க. ஓகே, ஒபேரா ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் அதாவது இந்த பிரேக் அவுட்டில் அதாவது இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சமயம் என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சமயம் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து டவுன் சைடில் கூட மேபி வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வராது. ஒரு வேளை வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். மேபி இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம், இந்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வரும். அப்படி கரண்ட்டாக நம்ம வந்து இங்கே வாங்கிட்டு இந்த ஸ்டாக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்கும்போது இங்கே வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல்ஏ வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்தாலும் இந்த ஜோனில் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கேயும் அக்குமுலேட் பண்ண தயாராக இருக்கணும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு பார்க்கும்போது. ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டலுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதையும் உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா நம்ம எஸ்எல்ல கொடுக்கணும். ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஜோனில் தான் இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். பட் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20,000 வச்சுருக்கீங்கன்னா 10,000 மட்டும் இதில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து கீழே இறங்கும்போது இன்னொரு 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக ப்ரிப்பேராக இருக்கணும். ஓகே, எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ என்ட்ரியும் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணினா கரெக்டாக இருக்குன்றதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகைன் மறுபடியும் ஒரு ஷெல்லிங், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இந்த ஜோனை போய் இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொட்டுட்டு அகைன் மறுபடியும் வரலாம், வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கெல்லாம் நம்ம வந்து தயங்கி நிற்கக்கூடாது, ப்ராஃபிட்டையும் புக் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட கோல் ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் எதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபிள்டாக ஈஸியாகவே வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்லாம் கிடையாது. அதோட என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹை தான் வச்சுக்கிடுவேன். ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்க ஒரு ஸ்டாக்கை
சப்போர்ட்லேயோ ஆர் பிரேக் அவுட்லேயோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதை வந்து அதோட ஆல் டைம் ஹையில் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். ஆல் டைம் ஹைக்கு மேலே அதுக்கப்புறம் உடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்காதும் அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒபேராய் ரியாலிட்டி சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் டெக்னிக்காகவும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சேனலை உடச்சி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கரெக்டாகவும் அனாலிசிஸும் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக நம்ம வந்தாலும் சரி இல்லை வராத டைம்லையும் அதோட ப்ரீவியஸ் குவார்ட்டரை நம்ம போய் அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலாகவும் இண்டிகேட் பண்ணியிருக்கு, ஃபண்டமெண்டலாகவும் இண்டிகேட் பண்ணியிருக்கு, ரிசல்ட்டும் சூப்பராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஸ்டாக், கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்டாக் நம்ம தொடர்ந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.